ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் தீர்த்த சங்க யோகம் இந்த 4 ராசிகளுக்கு செம ஜாக்பாட் வெயிட்டிங்ல இருக்கு. அது என்ன 4 ராசிகர்கள் என்பது தான் இந்த வீடியோல முழுமையான தகவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூரியனுக்கும் சனிக்கும் இடையே தீர்த்த சங்க யோகம் உருவாகும். இந்த சிறப்பு கிரக சேர்க்கை ஜோதிடத்தில் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. வேத ஜோதிடத்தில் கிரகங்களில் சிறப்பு நிலைகள் மனிதர்களின் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. அந்த வகையில் 2026 ஜூலை 25 சூரியனும் மற்றும் சனியும் இடையே உருவாகும் சிறப்பு கோண அமைப்பு தீர்த்த சங்க யோகம் ஜோதிட ரீதியாக கவனிக்கப்படும் ஒரு யோகமாக கருதப்படுகிறது. சூரியன் தன்னம்பிக்கை, தலைமைத்துவம், அதிகாரம் ஆகியவற்றை குறிக்கும் கிரகமாகும். சனி ஒழுக்கம், பொறுமை, கடின உழைப்பு மற்றும் நீண்டகால வெற்றியை வழங்கும் கிரகமாக பார்க்கப்படுகிறது. இந்த 2 கிரகங்களில் சாதகமான அமைப்பு தொடர்ந்து முயற்சி செய்து வந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் நிலையான வெற்றியையும் அளிக்கக்கூடிய காலமாக அமையக்கூடும் சொல்லியிருக்காங்க. இந்த யோகத்தில் தாக்கத்தால் தொழில் வளர்ச்சி, நிதி முன்னேற்றம், சமூக மரியாதை மற்றும் நீண்ட நாட்களாக தடைபட்டு இருந்த காரியங்கள் நிறைவேறும் வாய்ப்புகள் உருவாகலாம். குறிப்பாக கீழே குறிக்கப்பட்டுள்ள 4 ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். அந்த 4 ராசிக்காரர்கள் யார் என்பதை பார்க்க போறீங்க. முதல் ராசிக்காரரான சிம்ம ராசிக்காரருக்கு என்ன பலன் கொடுக்க போகுது என்பதை பார்க்க போறீங்க. சூரியன் ஆட்சி செய்யும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் மிகவும் சாதகமான பலன்களை அளிக்கக்கூடும். நீண்ட நாட்களாக மேற்கொண்ட முயற்சி வெற்றி நோக்கி நகரும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டும் புதிய பொறுப்புகளும் கிடைக்க வாய்ப்புள்ளது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு தொடர்பான நல்ல தகவல் கிடைக்கப்பெறலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்து லாபம் மேம்படலாம். அரசு தொடர்பான பணிகளில் இந்த தடைகள் விளங்கும் வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். மாணவர்கள் போட்டி தேர்வுகளில் சாதனை படைக்கவும் உடல் நலத்தில் முன்னேற்றம் காண வாய்ப்பாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக துலா ராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது என்ன பலன் என்பதை பார்க்கலாம். துலா ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக அமைப்பு தொழில் மற்றும் சமூக மதிப்பை உயர்த்தும் காலமாக அமையலாம். பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் கிடைப்பதோடு முக்கியமான திட்டங்கள் பங்கேற்கும் வாய்ப்பு உருவாகலாம். வேலை மாற்றத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கக்கூடும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களை சேர்த்து வருமானம் அதிகரிக்கலாம். வரவு செலவில் சமநிலை உருவாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உறவுகள் வலுப்பெறும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் வாய்ப்பு அளிக்கக்கூடும். கல்வியில் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் படி மாணவர்களின் முன்னேற்றம் நல்லதாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த ராசியான மகர ராசி நண்பர்களுக்கு சனியின் ஆதிக்கத்தில் உள்ள மகர ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் கடின உழைப்பதற்கான பலனை வழங்கக்கூடும் காலமாக இருக்கலாம். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவடைந்து தொடங்கும். வேலை வாய்ப்பில் நிலைத்தன்மை ஏற்படும். புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். வியாபாரத்தில் படிப்படியாக வளர்ச்சி காணப்படும். நிலுவையில் இருந்த பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்கும். முதலீட்டுகளில் நல்ல லாபம் கிடைக்கலாம். குடும்பத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உற்சாகத்தை அளிக்கலாம். மாணவர்கள் புதிய திறன்களை கற்றுக்கொண்டு எதிர்கால திட்டங்களை அமைக்க இது ஒரு சிறந்த காலமாக இருக்கக்கூடும். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களுக்கு, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சூரியன் சனி அமைப்பு புதிய வாய்ப்புகளின் கதவை திறக்கக்கூடும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேலை அல்லது பதவி கிடைக்க வாய்ப்புள்ளது. பணியில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளையும் உயர்ந்த நிலைகளையும் அடையலாம். தொழில் விரிவாக்க திட்டங்கள் வெற்றி பெறும். குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம், ஆன்லைன் வணிகம் மற்றும் டிஜிட்டல் துறையில் இருப்பவர்களுக்கு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காணலாம். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகி பொருளாதார நிலை வலுப்பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கலாம். காதல் வாழ்க்கையில் புரிதல் அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வி சிறந்த கவனத்தை செலுத்துவார்கள். உடல்நலன் தன்னம்பிக்கையும் மேம்படும் சொல்லியிருக்காங்க. இந்த 4 ராசிக்காரர்களுக்கு திரிசங்க யோகம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாக்பாட்டை யாருக்கெல்லாம் வரப்போகுதுன்றத பார்த்துருக்கீங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது உங்களுக்கு இல்லாத மற்றவங்களுக்கு யூஸ் ஆக நினைச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அடுத்த ஒரு பயனுள்ள தகவலை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.